வின் தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம். கடந்த நாட்களில் நாம் திருவிருந்துக்கு ஆதாரமாக இந்த புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நாம் படித்து இந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்கலாம். கர்த்தர் இந்த பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த பகுதி முழுமையாக யாரை குறித்து சொல்லுவது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். வரக்கூடிய மாம்சத்திலே வரக்கூடிய மேசியாவை குறித்து இந்த பகுதியானது தீர்க்க தரிசனமாக முன் உரைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். ஏறக்குறைய கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கும் இந்த புத்தகம் எழுதப்பட்டதுக்கும் இடைவெளி ஆண்டை நாம் பார்ப்போமானால் 700 ஆண்டு என்று சொல்லி தோராயமாக சொல்லுகிறார்கள் இறையியல் வல்லுநர்கள். இப்போ 700 ஆண்டுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனமாக முன் உரைக்கப்பட்டது. இப்போ தீர்க்க தரிசனம் யார் உரைக்கிறார் என்று சொன்னால் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் கடவுளை பற்றிய செய்தி தான் தீர்க்க தரிசனம். மனிதனை பற்றிய செய்தி அல்ல, அது கடவுளை பற்றி, குறிப்பாக மேசியாவை பற்றி. கடவுள் மனிதனாக இந்த பூமியிலே வருகை தரப்போகிறார். அவர் வர இருக்கிறார். அவர் பாவிகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர் பாவிகளுக்காக சிலுவையிலே அவர் மரிக்கப் போகிறார். அவர் அடக்கம் செய்யப்படுவார், உயிர் தெழுவார் என்பதெல்லாம் தீர்க்க தரிசனமாக தீர்க்கதரிசிகளை கொண்டு பரிசுத்த ஆவியான தேவன் பழைய ஏற்பாட்டிலே சொல்லக்கூடிய செய்தி தான் இந்த தீர்க்க தரிசனம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். 53வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். 1லிருந்து நாம் 3 வசனம் வரைக்கும் நான் படித்து புரிந்து கொள்ளும்போது மேசியாவாகிய கிறிஸ்து எப்படி நிராகரிக்கப்படுகிறார், யாரால் நிராகரிக்கப்படுகிறார் என்பதை இந்த 3 வசனங்கள் மிக ஆழமாக துல்லியமாக சொல்லுகிறதுன்னு பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டினுடைய நிகழ்வோடு இந்த பகுதியை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், அப்போ புதிய ஏற்பாட்டிலே மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அந்த நாட்களில் இருந்த ஜனங்களும் அவருடைய உறவினர்களும் மட்டுமல்ல அதிகாரிகளும் யூத மத தலைவர்களும் எப்படியாக இயேசுவை நிராகரித்தார்கள், அவருடைய பிறப்பை எப்படியாக நிராகரித்தார்கள், அவருடைய வருகையை எப்படியாக நிராகரித்தார்கள், அவருடைய சிலுவை மரணத்தை எப்படியாக நிராகரித்தார்கள், அவருடைய பணியை எப்படியாக நிராகரித்தார்கள், அவருடைய மேசியா என்ற பணியை எப்படியாக நிராகரித்தார்கள் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷ புத்தகத்தின் வழியாக நாம் பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அப்போது நிராகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, அது கடவுளை மனிதன் நிராகரித்தது தான் இந்த பகுதியிலே அப்பட்டமாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறான். இவன் வாழ்ந்த நாட்களுக்கும் கிறிஸ்துவனுடைய நாட்களுக்கும் சம்பந்தமே இல்லை. 700 ஆண்டுக்கு முன்னதாக நடந்த சம்பவம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ 700 ஆண்டுக்கு முன்னதாக எழுதப்பட்ட இந்த சம்பவம் அப்பட்டமாக இயேசுனுடைய பாடு மரணங்களை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறதை போல் இந்த பகுதியிலே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறான். அப்போது மனித ஞானத்தினால் இது எழுதி வைக்க முடியாது. மனிதனுடைய புத்திக்கும் மனிதனுடைய சித்தாந்தத்துக்கும் மனிதனுடைய சிந்தைக்கும் எட்டாத புலப்படாத ஒரு ரகசியம். அப்போது பின்னாட்களிலே கடவுள் மனிதனாக வந்து பாவிகளுடைய கைகளே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு இப்படிப்பட்டதான பாடுகளையும் வழியாக அவர் மரணத்தை சந்திப்பார் என்பதை ஏசாயாவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி அப்படியாக அவன் திட்டவட்டமாக படம் பிடித்து காட்டுகிறது போல அவன் எழுதி வைக்கிறான். அங்கே சொல்லும்போது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இதை யாரை குறித்து சொல்கிறார் என்று சொன்னால், ஏசாயா வாழ்ந்த நாட்களில் இருந்த யூதயா ஜனங்களை பார்த்து மட்டுமல்ல, இஸ்ரவேலரை பார்த்து மட்டுமல்ல, மேசியாவுடைய நாட்களிலே வாழக்கூடிய யூத மத தலைவர்கள் யூதர்கள் கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கேள்வி என்று சொல்லும்போது இங்கு நான் சொல்லக்கூடிய செய்தியே உங்களிலே கேட்டவன் யார், உங்களிலே விசுவாசித்தவன் யார், உங்களிலே நம்பினவர் யார்னு சொல்லி அதனுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை ஒருவரும் விசுவாசிக்கவில்லை என்பது தான் அதனுடைய பொருள். அப்போ மேசியாவை பற்றிய உண்மையை தீர்க்க தரிசனமாக இந்த மனிதன் சொல்லும்போது
ஏசையா வாழ்ந்த அந்த நாட்களில் எப்படியாக ஜனங்கள் இயேசுனுடைய பிறப்பை வருகையை நிராகரித்தார்களோ, அதே போல மேசியா வந்த நாட்களிலும் அந்த நாட்களில் வாழ்ந்த யூதர்கள் நிராகரித்தார்கள். எப்படி நிராகரித்தார்கள்? இவனை அகற்றும் என்று சொல்லி நிராகரித்தார்கள். இவன் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நிராகரித்தார்கள். இவனை புறம்பே தள்ளும் என்று சொல்லி நிராகரித்தார்கள். பரபாசை எங்களுக்காக தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி இயேசுவை நிராகரித்தார்கள். எவ்வளோ பெரிய ஒரு துணிகரமான ஒரு இருதயம், ஒரு கடின இருதயம் அந்த யூத மத தலைவர்கள் முதற்கொண்டு சிறு பிள்ளைகள் வரைக்குமாய் ஒரே மனதோடு அவர்கள் கூக்குரலிட்டு சொன்ன வார்த்தை, இவனை அகற்றும், இவனை அகற்றும், இவனை சிலுவையில் அறியும், எங்களுக்காக பரபாசை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அதுதாங்க சொல்கிறப்போ எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இப்போது மனிதன் கடவுளுடைய வார்த்தையை எவ்வளோ கேட்டாலும் மனிதனுடைய சிந்தையிலே, மனிதனுடைய விருப்பத்திலே அதை விசுவாசிக்க முடியாது, அதற்கு கீழ்ப்படிய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை புரிந்து கொள்வதற்கு, விசுவாசிப்பதற்கு யார் உதவி தேவை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. கடவுளுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை பற்றிய ரகசியங்களை, கடவுளை பற்றிய சத்தியங்களை, உண்மைகளை கேட்கவும் முடியாது, விசுவாசிக்க முடியாது, இருதயத்திலே அதை உணர்வும் அடைய முடியாது என்பதை திட்டமாக புரிந்து கொள்கிறோம். இப்போ எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்போது 2 கேள்வி இந்த பகுதியில் கேட்கப்படுகிறது. 2 கேள்விக்கும் பதில் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் அறிவிப்பை யார் நம்பினார்கள்? எங்கள் கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்போ யாருக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டதோ அவர்கள் கேட்கவில்லை. அதுதான் இதுக்கான பதில். இப்போ யாருக்கு கர்த்தருடைய கரம் வெளிப்படுத்தப்பட்டதோ, கர்த்தருடைய கரம் என்று சொன்னால் கர்த்தருடைய ரட்சிப்பு யாரை தேடி வந்ததோ அவர்கள் அவரை நம்பவில்லை, அவர்கள் அவரை நிராகரித்தார்கள், அவர்கள் அவரை வேண்டாம் என்று சொல்லினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இதற்கு நாம் யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே யோவான் தரக்கூடிய விளக்கத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதல் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே யோவான் 53ஆம் அதிகாரத்துக்கு ஒப்பிட்டு அவர் இப்படியாக எழுதுகிறார். 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லும்போது வாசிக்கலாம். 9ஆம் வசனத்திலிருந்து, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, மாம்சத்திலே வந்த மேசியா குறித்து சொல்கிறான் யோவான். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் இங்கு சொல்லக்கூடிய செய்தி. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்போ எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி அதிலிருந்து மல்லிகையா வரைக்குமாய் தீர்க்கதரிசிகளை கொண்டு தீர்க்க தரிசனமாக மேசியாவை பற்றி, மேசியாவுடைய வருகை பற்றி, மேசியாவுடைய பிறப்பு, வாழ்வு, மரணம், சிலுவையினுடைய நிகழ்வை ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறான். அந்த ஒப்பிட்டு யோவான் சொல்லும்போது சொல்லுகிறான், தனக்கு சொந்தமானதிலே வந்தார் யார்? அவர்தான் மேசியா. இப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இவரே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய மேசியா. இவர்தான் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர், இவர்தான் பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டவர், இவர்தான் பிதாவாகிய தேவனால் மனிதனுடைய பாவத்துக்காக பலியாக மரிக்கும்படி நியமிக்கப்பட்டவர், ஏற்படுத்தப்பட்டவர். அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், 39ஆம் வசனம் சொல்லுகிறான், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக மாம்சத்திலே வந்திருக்கிற மேசியா, தீர்க்கதரிசி, கடைசி தீர்க்கதரிசி மேசியா இவர்தான் ஆண்டவராக இயேசு. நான் சொன்னேனே அவர் இவர்தான். நடந்து போகிறதை பார்த்து சொல்கிறான், இவர்தான் நான் சொன்ன மேசியா, இவர்தான் நான் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. ஆனால் நான் நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யூத மத தலைவர்களும் சாதாரண அடித்தட்டு மக்கள் வரைக்குமாய் கிறிஸ்துவையும் அவருடைய வருகையையும் பிறப்பையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் நிராகரித்தார்கள். யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இந்த இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய ரட்சிப்பு இவர்கள் வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் இவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இவர்கள் விசுவாசித்தார்களா, இவர்கள் நம்பினார்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பலை, விசுவாசிக்கலை, அவரை நிராகரித்தார்கள், அவரை புறம்பே தள்ளினார்கள். எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் தள்ளினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏசையா சொன்ன வார்த்தையை இந்த இடத்துல யோவான் ஆசிரியர் அழகாக அதை அப்படியே உள்வாங்கி அதை சொல்லுகிறான். யாருக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டதோ அவர்கள் இந்த செய்தியை கேட்கவில்லை, விசுவாசிக்கவில்லை. யாருக்கு ரட்சிப்பு கர்த்தருடைய புயம் வெளிப்படுத்தப்பட்டதோ அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினார்கள். இங்கே இருக்கிற உங்களை பார்த்து இந்த கேள்வி இப்பொழுது கேட்குமானால் உங்களுடைய பதில் என்ன? என்னுடைய பதில் என்ன? கர்த்தருடைய புயம் தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. எனக்கானது ரட்சிப்பு, எனக்கானது விசுவாசம், எனக்கானது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் எனக்கானதுன்னு சொல்லி உங்களால் பார்க்க முடியுதா? உங்களால் நம்ப முடியுதா? கர்த்தருடைய செய்தி தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்தி எனக்கான செய்தி, இது என்னுடைய ஆத்மாவுக்கான செய்தி, என்னுடைய ஆத்மா நன்மைக்காக 2000 ஆண்டுக்கு முன்னதாக கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார், என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து தீர்த்திருக்கிறார், என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கி மரித்திருக்கிறார். இதை நான் விசுவாசித்திருக்கிறேன்னா? யூத ஜனங்களைப் போல இது எனக்கான செய்தி இல்லைன்னு சொல்லி நான் நிராகரித்திருக்கிறேன்னா? கர்த்தருடைய ரட்சிப்பு எனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி யூத ஜனங்களைப் போல நிராகரித்திருக்கிறேன்னா? அப்படி நிராகரித்த ஒரு மனிதனுக்கு இந்த திருப்பந்தியில் பங்கும் கிடையாது, பாத்தியமும் கிடையாது. அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை, அவருடைய பாடு மரண செய்தியை கேட்டு வருகிற நீ உன்னுடைய வாழ்க்கையில் இதை சொந்தமாக்கி கொள்ளாத பட்சத்தில் இதில் பங்கெடுக்க முடியாது, இதில் நீ கலந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் இந்த பகுதியில் நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. இந்த காலை நேரத்திலே இல்லை கை வைக்கிற நாம், இதை அனுசரிக்கிற நாம், கர்த்தருடைய புயம் எனக்கு மெய்யாலுமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செய்தியை நான் மெய்யாலுமே நான் விசுவாசித்திருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு இந்த நிச்சயத்தோடு இதில் அனுசரிக்க இந்த திருவிருந்தானது வந்திருக்கிற உங்களை என்னையும் அழைப்பு தருகிறது. ஒருவேளை இதில் பங்கெடுக்காத இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் இது ஒரு அழைப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சிந்தையோடு கர்த்தருடைய செய்தியை நான் விசுவாசித்திருக்கிறேன், இந்த சிந்தையோடு கர்த்தருடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த சிந்தையோடு அந்த நிச்சயத்தோடு இதில் நான் கைகளை வைக்க பங்கெடுக்க கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் அனுக்கிரகம் பாராட்டவராக அவருடைய நாமம் மகிமை